வியாதிகள் ஒவ்வொரு வியாதியை இன்னொரு கொண்டு வர்றதெல்லாம் மனிதன் இறக்கும் வரை வியாதி இல்லாம வாழ்றதுக்கு பதிலா சுகர்னால உன்னுடைய உயிர் போறத தள்ளி போடுறேன்னு சொல்றாங்க ஒழிய வியாதிகளை கூட்டி 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 தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. உருவங்கள் நிக்கிது என் கூட பரம்பரையா வந்த நோய்கள். ஒண்ணு கோபம் அப்பாவுக்கு இருந்திருந்தா, இன்னொன்னு பேராசை அம்மாவுக்கு இருந்திருந்தா, இந்த உணர்வுகளை எல்லாம் களையிறதுக்கு நாம் முடியாம இருக்கையில, அந்த உணர்வுகளோட நாம் போகையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயோ அல்லது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயோ அல்லது கீழே விழுந்தோ ஒவ்வொரு உருவமா விலகுது. நாம் செய்யாத குற்றத்துக்காகவோ செய்த குற்றத்துக்காகவோ ஒருவன் நம்மளை எதிர்மறை எண்ணங்களால் நமது எண்ணங்கள் நம்மை காயப்படுத்துவானால் அந்த காயம் நல்ல வேலை போகுதுன்னு விட்டுட்டு போங்க, திருப்பி போய் அதை எடுத்துட்டு வந்துடாரு, திருப்பி சண்டே போய் ஒரு கண்ணத்தை அறைந்தவனுக்கு இன்னொரு கண்ணத்தை காமிக்கிறது. இனம் என்னும் ஏம புனை சுடும் அப்படின்னு முடிச்சிட்டார். சினம் என்று ஒரு சேர்ந்து விட்டால் அந்த சினமே அவனை கொண்டு விடுகிறது. அவனை மெத்தனம் கொள்ளலை. அவனுடைய சினம் அவனுடைய சுத்தி உள்ள எதிர்மறை உணர்வுகளால் பிள்ளைகிட்ட உள்ள நேர்மறை உணர்வுகளையும் அப்சர்வ் பண்ணி அதுகளையும் கோபக்காரனாகவும் மனைவியையும் பையனையும் தம்பியையும் அப்பாவையும் அம்மாவையுமே கோபக்காரனாக்கி அவங்களையும் தன்னுடைய வாழ்வியல்ல குறைச்சிடறான். அடுத்தது இப்ப ஒரு சுகருக்குன்னு மாத்திரை போட ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 years கழிச்சு அல்சர்னு வந்து சேர்ந்துருது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கிட்னி ஃபெயிலியர்னு வந்து சேர்ந்துருது. ஒரு சிலர் தப்பான மருந்தை கொடுத்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கூட வேலை பார்த்த நண்பர் சுகருக்காக ஒரு மாத்திரையை சாப்பிட்ட 2ஆம் நாளே வயிற்று வலிக்குதுன்னு போய் சொன்னாரு. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னா இந்த மாத்திரை அவசியம் தான் அப்படின்ட்டாரு. சரி டாக்டரே கம்பல் பண்ணிட்டாருலன்னு சாப்பிட்டாரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில பையன் அந்த வயிற்று வலியோடைய எஃபெக்ட் கண்ணுல ஒரு கண்ணு குளுக்கோமான்னு ஒரு வியாதி வந்துச்சு. ஒரு 56, 58 வயசுல குளுக்கோமாவுக்கு ட்ரீட்மெண்ட் போனா பையன் கண் பார்வையே அதை பஞ்சர் பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு குண்டு அளவுக்கு தான் கண்ணுல பார்வை தெரியுது. இப்ப குளுக்கோமா போட்டுக்கிட்டு என்னமோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், முழுமையாக வர முடியலை. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டரை பார்க்கையில அந்த டாக்டர், ஏன் இந்த மாத்திரையை போட்டீங்க, இந்த மாத்திரையோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு வயிற்று வலியும் உங்களுடைய குளுக்கோமா வந்ததுக்கும் காரணம். மிக முக்கியமானது. நம்ம எண்ணங்களை மாத்த ஆரம்பிச்சா சுகர் இல்லாம வாழலாம். ஆனா எண்ணங்களை மாத்துறதுங்கிறது பரம்பரை நோய் ஆயிப்போச்சு. இல்ல அப்பா தாங்கிற அகங்காரத்தோட வாழ்ந்தா நம்ம அப்படித்தான் வாழ ஆசைப்படுறோம். அப்பா பயந்தோட வாழ்ந்தா நம்ம பயந்துதான் வாழப்பாரு. அப்பா ஒரு சந்தேக புத்தியோட இருந்தா அதே மாதிரி குழந்தைகளை பெற்றுறோம், அப்பா அம்மா எல்லாருமே. அதனால இன்னைக்கு மாடர்ன் வியாதிகள் ஒவ்வொரு வியாதியை இன்னொரு கொண்டு வர்றதெல்லாம் மனிதன் இறக்கும் வரை வியாதி இல்லாம வாழ்றதுக்கு பதிலா சுகர்னால உன்னுடைய உயிர் போறத தள்ளி போடுறேன்னு சொல்றாங்க ஒழிய வியாதிகளை கூட்டி 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 தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப உணர்ந்து பரம்பரை நோய்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு இப்ப நான் சொன்ன 2-3 மருந்து இல்லைனால் அந்த பதிவுகளுக்காக ஃப்ளவர் மெடிசின், அதுக்கு மேலே தியானம் நம்மளுடைய பதிவுகளை ஒன்றா வெளியேற்றும். அதாவது இப்ப டாக்டர் பாச் ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு, டிசீஸ் பை இட்செல்ஃப் இஸ் பெனிஃபிஷியல். வியாதி வர்றதே நல்லதுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய உருவத்தை சுத்தி ஒரு 500, 600 உருவங்கள் நிக்கிது என் கூட பரம்பரையா வந்த நோய்கள். ஒண்ணு கோபம் அப்பாவுக்கு இருந்திருந்தா, இன்னொன்னு பேராசை அம்மாவுக்கு இருந்திருந்தா, இந்த உணர்வுகளை எல்லாம் களையிறதுக்கு நாம் முடியாம இருக்கையில, அந்த உணர்வுகளோட நாம் போகையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயோ அல்லது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயோ அல்லது கீழே விழுந்தோ ஒவ்வொரு உருவமா விலகுது. சோ நம்ம இது அடிபடணும்னு அவசியம் இல்லை. நான் யாரோ ஒருத்தனை பார்த்து என்னைய பார்த்து என்னடா முட்டா பையலன்னு கேட்டான்னு வைங்க, நான் கோபப்படுறேன். அவன் என்னை கேட்ட உடனே என்னுடைய வேதனையில என்னுடைய முட்டாள்தனமா இருந்தது வெளியே போயிருது. என்னடா காசை வாங்கி கொடுக்குற மாட்டேங்கிற கஞ்ச பயிலா இருக்கு அப்படின்னா, அவன் என்னை வையில என்னுடைய ஆன்மாவை சுத்தி இருக்க ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜியா வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப
அடுத்தவன் நம்மளை வைகிறான்னா நம்ம கர்மாவை வாங்கிட்டு போறான்னு அர்த்தம். அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னா நம்ம கர்மா வாங்கிட்டு போறான்னு அர்த்தம். நீங்க அத புத்தருடைய வாழ்க்கையில அவரை குறை சொல்லையில அவர் அதை குறையாவே எடுத்துக்கிறாம போய்கிட்டே இருக்காரு. அப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, ஒரு ஆப்பிள் பழம் எனக்கு கொடுக்குற, அதை நான் எடுத்துக்கிட்டால் என்கிட்ட சேர்ந்துருது, அதை எடுக்காம போயிட்டான். அதே மாதிரிதான் நீ என்னை சத்தம் போடுறீங்க, நான் ஏன் உள்வாங்கணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. இந்த கருத்தை ஆழமாக குரல்ல என்ன எழுதியிருக்காருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடுவது. திருப்பி செய்யாதிய, வெளியே போன கர்மாவை திருப்பி சேர்த்துக்கிறீங்க. அது நம்மள மட்டமா பேசுறது, நம்ம கீழே வேலை பார்க்கிற சபார்டினேட்டா இருக்கலாம், நம்ம மாமனாரா இருக்கலாம், நம்ம மாமியாரா இருக்கலாம், நம்ம பையனா இருக்கலாம், நம்ம மருமகளா இருக்கலாம், நம்ம அப்பாவா இருக்கலாம், நம்மளோட படிக்கிற நண்பனா இருக்கலாம். யாரா இருந்தா கர்மாவை வெளியேற்றுறதுக்கு ஒருத்தன் வரான், போகுதுன்னா விட்டுட்டு போங்க. அது திருப்பி சண்டையை போட்டு திருப்பி கர்மாவை வாங்கிக்கிறாரு. சோ நம்மளை ஒருவன் நாம் செய்யாத குற்றத்துக்காகவோ செய்த குற்றத்துக்காகவோ ஒருவன் நம்மளை எதிர்மறை எண்ணங்களால் நமது எண்ணங்கள் நம்மை காயப்படுத்துவானையானால் அந்த காயம் நல்ல வேலை போகுதுன்னு விட்டுட்டு போங்க, திருப்பி போய் அதை எடுத்துட்டு வந்துடாரு, திருப்பி சண்டையை போட்டு. அதனாலதான் பைபிள்ல ஒரு கன்னத்தை அறைந்தவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிங்கிற ஒரு வாத்தியாரே ஓங்கி அரைஞ்சார்ல, நம்மளே ஒரு கார்ல முட்டி கீழே இருந்தோம்னா டக்குன்னு அடிக்கையில நம்ம நம்ம ஒவ்வொரு கர்மாவா கழியுது. அதனால அந்த அந்த ஞானத்தை உணர்ந்ததுனாலதான் ஒரு வியாதின்னு அது ஆக்சிடென்டாவோ அல்லது கோபத்திலேயோ அடுத்தால் சொல்லியோ அல்லது நமக்கே நம்மள அறியாம ஒரு மஞ்சக்காமல வருது, ஒரு பிபி வருது, சுகர் வருதுனால் இவையெல்லாம் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வருது. அதனால வியாதி வருவதே நம்மை புனிதப்படுத்துறதுக்காகத்தான், ஒவ்வொன்னா எடுக்கிறதுக்காகத்தான். ஆனா அதுக்காக வியாதியா வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். அந்த வியாதி நேரத்துல நம்ம தியானம் பண்ண வேகமா நம்ம கர்மா எல்லாம் கழியுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாராவது நம்மளை மனதால் புண்படுத்தி விடுவார்கள், நல்ல வேலை நம்ம கர்மாவை எடுத்துட்டு போயிட்டான்னு வர பாருங்க, அவனோட போய் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிய. அது நீங்களே செய்த பாவங்களை களையிறதுக்கு போல திருப்பி சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல் வள்ளுவர். ஐயா, நீங்க சொன்னதுல ரொம்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. சுகர் இத போல இதெல்லாம் நோய்கள்லாம் பரம்பரை நோய்கள் கிடையாது, நம்மளுடைய குணங்களை எடுத்துட்டு வர்றதுதான் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே வந்துட்டு அப்ப இதுல நம்மளுடைய கர்மா பதிவுகள் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்களா? எப்படி இந்த பரம்பரை நோய்கள் அப்படிங்கிறது வருது? அதான் பரம்பரை நோய்கள். நம்ம அம்மா ஒரு மாமியாரோட இருக்க சகிப்புத்தன்மை இல்லாத பொம்பளையா இருந்தான்னு வைங்க, அந்த உணர்வுகளோட நம்ம சகிப்புத்தன்மை இல்லாத பிள்ளையா பிறந்தோம். நம்ம அம்மா ஒரு கோவக்கார பொம்பளையா இருந்தான்னு வைங்க, கோவ உணர்வோட பிறக்கிறோம். நம்ம அம்மா புருஷனோட அக்கா தங்கச்சியோட அன்பா வாழலைன்னா நம்ம நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் அன்பா வாழ தெரியாம இருக்கும். அதான் அந்த அம்மா மாமியாருங்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு வெறுப்புணர்வோட வருது. அந்த வெறுப்புணர்வு பதிவானவன நம்ம மாமியார்ல வெறுக்கிறது இல்லை, யாரை பார்த்தாலும் வருது. அப்ப அதான் லேடியை சொல்றேங்கிறதுல ஆண்களுக்கு அதுதான். சோ முடிஞ்ச அளவு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த குணங்கள்லாம் இருந்திருக்கத்தான் செய்யும், எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு வயசு ஆக ஆக அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம இருக்க பதிவை நம்ம கலந்துக்கிட்டே வர வர நமது குழந்தைகளும் அந்த உணர்வுகளை விட்டுட்டே வருது. நம்ம போய் இது பண்ண வேண்டியது இல்லை. அதுக்காக அதாவது அந்த இறை சக்திங்கிறது ஈர்ப்பு செய்தான். யாருக்கும் கடவுள் இல்லை, கடவுளை பார்த்தானா, கடவுள் எங்க இருக்கிறார், கடவுள் மனிதனை படைத்தாரா இல்ல மனிதன் கடவுளை படைத்தாரான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். கடவுளை பத்தி 7 கிரகங்களும் ஒண்ணு முட்டிக்கிறாம சுத்திக்கிற கூடிய காரணம் 7 கிரகங்களும் மிகப்பெரிய காந்தம். அந்த காந்த புலத்துல ஒண்ணு ஈர்க்கிறது, ஒண்ணு தள்ளி விடுறதுங்கிறதுனாலே அவைகள் அவ்வளவு பெரிய மாசு எந்த சப்போர்ட்டும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறது காரணம் அந்த காந்த புலம். அதனாலதான் அந்த காந்த புலத்தை தூணிலும் இருப்பார் துருப்பிலும் இருப்பார்னு சொல்லி மார்க்கண்ட பக்த மார்க்கண்ட பேர் என்ன, இரண்யகசிபுவோட பையன் சொல்றாரு, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறது அந்த காந்த சக்தியை தான், இறை சக்தியை தான். அந்த காந்த புலத்துல நம்ம இருக்கோம், நம்மும் காந்த புலத்தோட இருக்கோம். நம்ம உயிர் ஒரு காந்தம்.
இந்த காந்தம் நல்ல காந்தமா இருந்தால், நல்ல எண்ணங்களோட உள்ள காந்தமா இருந்தால், சின்ன பிள்ளையில இருந்த கோப உணர்வுகள் எல்லாம் இன்னைக்கு போய் நல்லவன் ஆயிட்டா, நாம் குழந்தைகளுக்கு பதிவு வச்ச இதை இன்று கூட நம்ம ஈர்த்துக்கிறோம். இட் இஸ் ஒன்லி த வைப்ரண்ட் எனர்ஜி. அந்த கோயிலுக்கு போறதுனால அந்த காந்த புலத்தை நம்ம ஈர்த்துக்கிறோம். அந்த ஈர்ப்பு விசைதான் இறை சக்தி. அதை இன்றைக்கு அப்பாவா இருந்த நானு நல்ல எண்ணங்களோட இருந்தால், நான் சின்ன பிள்ளை இருக்கையில கோவப்பட்ட எண்ணங்கள்லாம் என் பிள்ளைக்கு பதிவாயிருக்கிறத இன்னைக்கு கூட நான் ஈர்த்தர்றேன். அதுக்கு ஈர்த்தர்றேன். நான் கோபக்காரனா இருந்து இன்னமும் இருந்தால், அவன் நல்லவனா இருந்தா கூட அவனுடைய நல்ல தன்மையை ஈர்த்து அவனை கோபக்காரன் ஆக்கிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் குரல்ல ஒரு அருமையான குரல் பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப்புனை சுடும் அப்படின்னு முடிச்சார். சினம் என்று ஒருவன் சேர்ந்து விட்டால் அந்த சினமே அவனை கொன்று விடுகிறது. அவனை மாத்திரம் கொல்லலை, அவனுடைய சினம் அவனுடைய சுத்தி உள்ள எதிர்மறை உணர்வுகளால் பிள்ளைகிட்ட உள்ள நேர்மறை உணர்வுகளையும் அப்சர்வ் பண்ணி அதுகளையும் கோபக்காரனாகவும் மனைவியையும் பையனையும் தம்பியையும் அப்பாவையும் அம்மாவையுமே கோபக்காரனாக்கி அவங்களையும் தன்னுடைய வாழ்வியல்ல குறைச்சிடறோம். அப்படிங்கிறதுக்காக தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சொல்லும். உன்னை மாத்திரம் கொல்லாது, உன்னுடைய பரம்பரையவே உன்னுடைய மனைவியவே உன் பையனையே அவனுடைய வாழ்வியலை கொல்றத செத்து போறது இல்ல. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாம உணர்வுகள கெட்ட உணர்வுகளோட அதுல வாழுது. வாழ்க்கை வளமா வாழாம வாழுது. இது அவ்வளவும் நம்மளுடைய கோபம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு. நான் படுற கோபம் எப்படி பிள்ளைக்கு போகும்? நான் கோபப்பட்டு என் பாசிட்டிவ் எனர்ஜி இழந்துட்டால் அதோட பாசிட்டிவ் எனர்ஜி என்னை நோக்கி ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரே வீட்டுல இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் என்கிட்ட உள்ள அந்த பாசிட்டிவ் காந்த தன்மை, வெப்பகாந்த சக்தி, அருள் சக்தி, அது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஈர்க்கப்பட்டு போய்கிட்டு இருக்குங்கிறதுனாலதான் அதுதான் கடவுள். இன்னும் எல்லாரும் எங்கெங்கயோ போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. காந்த புலம் கடவுள். அது ஒரு பிரமிடுக்குள்ள நிறைய இருக்குங்கிறதுனாலதான் அங்க உட்கார்ந்து நம்ம தியானம் பண்றோம். நம்மளுடைய வேகமாக அந்த காந்த ஆற்றல், நம்மளுடைய எதிர்மறை காந்த ஆற்றலை வேகமாக நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால தியானம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அந்த தியானமும் இன்னும் அதிகமான குறைந்த நேரத்தில் அதிகமான ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமான வாழ்வியலையும் பெறுறதுக்கு பிரமிட் தியானம் அப்படின்னு வச்சிருக்கோம். கோயிலுக்கு போறது ஒரு காலத்துல அந்த மாதிரி ஒரு பிரமிட் தத்துவத்துல தான் இருந்துச்சு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நாம் பிறப்பின் ரகசியம் நல்ல தலைமுறையை உருவாக்க அதுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தா தான் முடியும். இன்னைக்கு மாற்றங்களை கொண்டு வந்துட்டா கூட நாம் செய்த பாவங்கள்லாம் அழிக்கப்படுதுங்கிறதுனாலதான் இன்னொரு குரல்ல அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி. அல்லவைன்னா கெட்டது தேஞ்சு போய் அறம் பெருகும் அப்படின்னா ஆரோக்கியம் பெருகும். எப்பன்னா கோயில்ல போய் விளக்கு எண்ணெய் ஊத்துனா, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா, 4 பெண்களுக்கு இல்லாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு தாலிக்கு ரூபா கொடுத்தா, தர்மம் பண்ணா, அந்த வார்த்தைக்கே வரல. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லிட்டார். நல்ல எண்ணங்களில் நல்ல பேச்சு பேசுங்க, உங்கள்கிட்ட உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே போய் ஆக்சிஜன் நிறைஞ்சு உங்களுடைய ஆரோக்கியம் வந்துடும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பரம்பரை அப்படிங்கிறது நம்மளுடைய பதிவுகள் மாத்தணும் அப்படின்னாலே நம்மளால ஈஸியா அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்துட்டு முன்ன வந்துட்டு பாட்டி தாத்தா காலத்துல 10 பேர் இருந்தவங்க அதுக்கப்புறம் 2 பேர் ஆனாங்க, இன்னைக்கு ஒரு குழந்தையோட இருக்காங்க. ரொம்ப மெயினா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம் ஒண்ணுனாலும் இன்னொன்னு பசங்க கிட்ட இருக்கிற பிடிவாதம். இதுதான் வேணும், இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற பிடிவாதம். இது கூட நம்மளுடைய இந்த குணங்களை மாத்துறதன் மூலமா மாத்திக்க முடியுங்களா? ஆமா முடியும். அதாவது அந்த பிடிவாதம்ங்கிறத நான் சொன்னதான் ரைட் அப்படிங்கிறோம்ல. நாம் நம்மளை மாத்திக்க வேண்டிய முயற்சி, அடுத்தவனை மாத்த முயற்சி பண்ணிக்கிறோம். எல்லாருமே ரோட்ல பைக்ல போயில அடுத்தவன் தப்பா போறதான் யோசிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய நாம் அதுல ஏன் தலையிடணும்? நம்மளை திருத்த முயற்சி பண்ணா என்ன? உலகம் முழுவதும் அடுத்தவனை திருத்ததான் முயற்சி பண்றோம். நம்ம திருத்திக்கிற முடிவு பண்ணல. நம்ம திருந்த முடிவு பண்ண ஆரம்பிச்சால் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியும்னா, நம்மளை திருத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு தெரியும். திருத்துறது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே ஒழிய யாரையும் யாரும் திருத்த முடியாதுங்கிற ஞானம் நமக்கு வரணும்.
அடுத்தால முயற்சி பண்ணி அவருடைய கர்மாவையும் சேர்த்துக்கிறது. அது அவருடைய வாழ்வியல். அதுக்கு அட்வைஸ் பண்ணலாமே ஒழிய அதை திருத்துறதுக்கு பெரிய முயற்சியில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம்னா, அது பையனா இருந்தாலும், ஒய்ஃபா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் அவங்களை வாழ்த்திட்டு விட்டுறணுமே ஒழிய, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, குடிச்சிட்டு வர்றாரு, எத்தனை தடவை சொன்னாலும் காசை இப்படி செலவழிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல அவருடைய கர்மாவை நம்மளும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால தியானம் முடிச்ச உடனே வேதாத்திரி மகரிஷி அனைவரையும் வாழ்த்துங்கள், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், வாழ்த்த இந்த உணர்வு போய் பண்ணுது. நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவனுடைய குறைய தேட நாம் குறை உள்ளவனை ஆக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியல. அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வாழ்க்கையில அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு ஆள்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் உண்டா, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். அவரை ரெஃபர் பண்ணையில இவரு எப்ப பார்த்தாலும் அடுத்தால குறை சொல்லுவாரு, அவரான்னு கேட்கல. எப்பவும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு, அவரா அடிபட்டுட்டாருன்னு கேட்டாரு. அப்ப குறையுள்ள மனிதனா நாம இருக்கோம்னா அடுத்தவன் குறைய தேடிக்கிட்டே இருக்கோம். நிறையுள்ள மனிதனா இருந்தா அவனுடைய நிறைகளை தேட ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் வாழ்வியல் முழுமை பெறுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த குறைகளை சேர்த்து வச்சு அதை திருப்பி அனுபவிக்க திருப்பி பிறவி இல்லாம வாழ்வோம். எல்லாருமே வாயில எனக்கு இந்த பிறவி போதும், நான் பிறவி இல்லாத நிலைக்கு போகணும்னு வாயில பேசுறமே ஒழிய செயல்ல கொண்டு வர்றதுக்கு அடுத்தவனுடைய குறைகளை தேடாம இருந்தாலே நமது குறைகள் ரொம்ப ஈஸியா களையப்படும். அதுக்காக பெரிய முயற்சி எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அவருடைய குறை அவருடைய தேவைகளுக்கு என்ன இருக்கோ அது ஏன் நம்ம போய் தலையிடுவாங்க. ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஐயா நீங்க சொன்னதுல வந்துட்டு இந்த கழுதைப்பால் இதெல்லாம் சொல்லி இருக்கீங்க இல்லையா? இந்த கழுதைப்பால் அப்படிங்கிறது இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலோபதி சிஸ்டத்துல நிறைய விஷயங்களை சூப்பர்ஃபிஷியலா பாக்குறாங்க. ஆயில் பாத்த கூட டோட்டலா அது ஒரு பயனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆயில் பாத் மாதிரி ஒரு சிறந்த மருத்துவம், வாரத்துக்கு 2 நாள் ஆயில் பாத் எடுத்துறதுங்கிறது மிகப்பெரிய சயின்ஸ். அத பரம்பரையா கண்டுபிடிச்சதை ஆயில் பாத் எடுக்கிறதுல ஒண்ணும் இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. நமக்கு ஈஸி வே ஒருத்தர் சொன்னா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.